السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى: وإن الدار الآخرة لهي الحيوان. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمنين وجنة الكافرين. أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் பேரால் ஆர்ப்பணம் செய்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய உற்சாகரணை என்றென்றும் நித்தமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 6 வருடங்களாக ஜூமின் வாயிலாக பல இமாம் பெருமக்கள் நமக்கு மார்க்கத்தை கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சேவையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கியாமத் நாள் வரைக்கும் இதை நடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவாராக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தை பல்வேறு வழிகளில் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய மூதாதையர்கள் சோதிக்கப்படவில்லை என்றால் நாம் சோதிக்கப்படலாம். நாம் சோதிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய சந்ததியினர்கள் சோதிக்கப்படுவார்கள். இப்படியாக இந்த சமுதாயத்திற்கென சோதனைகள் என்பது நிச்சயமாக உண்டு. சோதனை இல்லாமல் எந்த ஒரு மனிதராலும் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்க முடியாது. ஒருவேளை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இதுதான் நிரந்தரமானது என்று இந்த உலகத்தை வைத்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தை இந்த சமுதாயத்திற்கு சொர்க்கமாக ஆக்கியிருப்பான். எனவே இது நிரந்தரமானது அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான், நிச்சயமாக மறுமை நாள் என்பது உண்டு, அது நிலையானது, உண்மையானது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு மட்டுமே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். காஃபிர்களுக்கு அது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள், துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். இந்த உலகம் என்பது இந்த சமுதாயத்திற்கு சிறைச்சாலை போல் சோதனையான ஒரு களம். ஆனால் ஜன்னத்துல் காஃபிரீன், இந்த உலகம் என்பது காஃபிர்களுக்கு அது சொர்க்கத்தை போன்றது. சொர்க்கத்திற்குரிய எல்லா நலவுகளும் இந்த காஃபிர்களுக்கு கிடைக்கும். ஆசாபாசங்களோடு வாழ்வார்கள், சொத்து சோம்பலோடு வாழ்வார்கள். ஆனால் மறுமை ஒன்று வந்துவிட்டால் அவர்களுக்கு அது நரகமாக இல்லை என்பதாக குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நன்மார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா விசேஷமான மனிதர்களை தேர்ந்தெடுத்து நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு, ரசூல் பட்டம் கொடுக்கப்பட்டு, அவர்களின் மூலமாக இந்த மார்க்கத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்களுக்கு வகி அறிவிக்கப்பட்ட அப்படிப்பட்ட நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சோதனை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மானுட சமுதாயம் தினமும் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சோதனை வழங்க மாட்டானா? அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான், அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஸலவு மின் கப்லிக்கும். மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, உங்களுக்கு முன்னால் அந்த சமுதாயத்தினர்களுக்கெல்லாம் சோதனை கொடுக்கப்பட்டது போன்று உங்களுக்கு சோதனை வராமலேயே நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்திடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்படி அல்ல. நபிமார்கள் அனைவரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் வறுமையின் மூலமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் பஞ்சத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களிலே ஆக சிறந்த 5 நபிமார்களை தேர்ந்தெடுத்து உயர்ந்த தர்ஜாக்கள் கொடுத்திருக்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட அனைத்து நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று பார்க்க சொன்னால்
காஃபிர்கள் மூலமாக கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அனைத்து 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 நபர்களுமே இந்த அளவு சோதனை உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சோதனை மட்டும் ஒண்ணு இல்லை என்று சொன்னால் அனைத்து மக்களுமே அனைத்து சமுதாயத்தினரும் நல்லவர்களாக கருதப்பட்டிருப்பார்கள். மோசடி செய்யக்கூடிய நல்லவன், திருடுபவனும் நல்லவன், முனாஃபிக்கும் நல்லவன் என்ற ரீதியில அவன் உலகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பான். அதற்கு தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான், அஹஸிபன் நாஸ அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை விட்டு விடுவானா? முன்வாழ்ந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்களோ அதை விட பல மடங்கு சோதனை என்பது உண்டு. இந்த இடத்தில் தான் நம்முடைய இஸ்லாமியர்கள் மத்தியில் அவருடைய ஈமானின் குறை வெளிப்படுகிறது. ஈமானின் பலம் குறைகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்னா, உயர்ந்த அந்தஸ்து, இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பார்க்க நம்ம என்ன சொல்றோம்னா, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பண வாய்ப்பை அதிகமாக கொடுத்திருக்கிறான், செல்வ செழிப்புகளை அதிகமாக கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செஞ்சுட்டான், ரஹ்மத் செஞ்சுட்டான். இதுதான் இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். அல்லாஹ் செல்வங்களை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு அனுசரி விட்டால் அர்த்தமா? அப்படி நினைத்துவிடக் கூடாது. முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். ஆனால் அவர்களுக்கு அது செய்துவிட்டால் அந்த அர்த்தம் அல்ல, சோதனைக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். உலகத்தில் வறுமையை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? எல்லாருடைய அது செல்வம் மட்டும்தான். சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான். முன்பான சமுதாய மக்களுக்கெல்லாம் சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிருக்கிறான். அந்த அடிப்படையில் பல மனிதர்கள் அவர்களுடைய முடிவுகளை அவர்களே தேடிக்கொண்ட காரூனுடைய வரலாறும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் அதிகமான என்று சொல்லித்தர திக்ருல்லா, அல்லாஹ் நினைவு கூறுங்கள். அந்த திக்ருல்லா என்ற செல்வந்தர்களும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கு ஒருமுறை சொன்னார்கள், அருமை சஹாபாக்களே, உங்கள் மீதுள்ள வறுமையை நான் பயப்படவில்லை, உங்கள் மீதுள்ள வறுமையை பயப்படவில்லை, மாறாக சொன்னார்கள், அத்துன்யா, உலகத்தை தான் பயப்படுகிறேன். உலகத்தில் உள்ள ஆசாபாசம் உங்களுடைய உள்ளத்தில் குடியேறிவிடுமோ? குடியேறிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப மாட்டீர்கள். உலகத்துடைய ஆசாபாசங்கள் தான் எப்போது உள்ளத்தில் வருகிறதோ அந்த சமயத்தில் அல்லாஹ்வை மறந்து விடுவான். அதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன் வறுமையை விட. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சமுதாயம் சோதிப்பதற்கென்றே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான் குர்ஆனிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஹியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறவர் சொன்னான், சும்மா அவ்ஹைனா இலைக்க அனித்தபஅ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், எனவே அவர்கள் ஒரு இமாமாக இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்தான். பெருமானாருடைய இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சோதித்தான் தெரியுமா? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் ஓரிரை கொள்கையை எத்தி வைத்த சமயத்தில் அவர்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள ஆட்சி அதிகாரிகள் கடும் சோதனை கொடுத்தார்கள். நாம் வரலாறு எல்லாம் கேட்டிருப்போம். இந்த தீகுண்டத்தில் போட்டார்கள், இப்படி கடும் சோதனைகள். அந்த நகர மக்களினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். இப்படி ஏராளமான நபிமார்களையும் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கிற பொழுது ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாருக்கு சொல்லிக் கொடுத்தார், அருமை சஹாபாக்களே, ஒரு நாள் வரும் ஒரு உணவு தட்டை பார்த்து பல கைகள் எப்படி ஒன்று கூடி வருமோ அதுபோன்று எல்லா சமுதாயத்தினர்களும் இந்த சமுதாயத்தை கவ்விக்கொண்டு செல்வதற்கு வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு பசியோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு நடுவில் ஒரே ஒரு உணவு தட்டை மட்டும் வைத்தால் எப்படி எல்லா கைகளும் ஒன்று கூடி என்ற உணவு தட்டை நெருங்கமோ அதுபோன்று எல்லா சமுதாயத்தினர்களும் இந்த சமுதாயத்தை அடித்து நொறுப்பதற்கு வருவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். இன்னைக்கு பல பிரச்சனைகள், இன்னைக்கு பல இஸ்லாமிய நாடுகள் கூட இன்னைக்கு இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்டை பற்றி சுப செய்தி சொன்னார்களோ, சஹாபாக்கள் எந்த நாட்டை ரத்தம் சிந்தி வெற்றி பெற்று சென்றார்களோ அந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்
பின்பற்றப்படுவதில்லை. அந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அமலில் இல்லை. பல்வேறு நாடுகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு நட்புறவு வைத்தால் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோய்விடுமோ என்கின்ற நிலை ஏற்பட்டு இன்றைக்கு யூதர்கள் நஸ்ரானியர்கள் நட்பேற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பல நாடுகளுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சோதனை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள், சோதனைகள் வருகிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நம்மளுக்கு சோதனை வருகிற போது நீங்கள் ஆயுதத்தை கொண்டு தாக்குங்கள். எந்த ஆயுதம்? அத்துஆ சிலாஹுல் முஃமினீன். உங்கள் சோதனை வருகிறதா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு துஆ என்கின்ற ஆயுதத்தை கொண்டு நீங்கள் போராடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு அதை நிறைவேற்றிக் கொடுப்பார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கொள்கையை இறை பிரச்சாரம் செய்கிற சமயத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் ஒரு சோதனை. இன்றைக்கு கூட பல யூபிகள் இன்னைக்கு பார்க்கலாம். நிறைய மஸ்ஜிதுகள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகைக்காக வேண்டி மூடப்பட்டு விட்டது. அந்த தொழுகை நடத்தப்படவில்லை. சிஏ சென்கர் போன்ற பிரச்சனைகள், முத்தலாக் பிரச்சனை, வகுசாரி இது போன்ற பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சோதனையில் தான் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் நினைவு கூறுகிறேன். ஆனால் அழைப்பதற்கு நமக்கு தான் நேரம் இல்லையே. அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அல்லாஹ்க்கு கேட்ட நிச்சயமாக நமக்கு தந்தே தீருவான். அல்லாஹ் வாக்குறுதியை மீறுபவன் அல்ல, அதை நிறைவேற்றுவன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் துஆ என்கின்ற ஆயுதத்தை கொண்டு நம்மை நீக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தந்தல் புரிவானாக. அது மட்டுமல்ல, சோதனைகள் நமக்கு வருகிற பொழுது அனைத்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு கூட்டத்தினராக பிரிந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி அந்த சோதனைகளை நீக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டு புரிவானாக. வாசதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. إلى ربنا بالسلام تبارك يا ذا الجلال والإكرام. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم عافنا في أبداننا. اللهم عافنا في أسماعنا. اللهم عافنا من لساننا. لا إله إلا أنت برحمتك يا أرحم الراحمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.